கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18-10-2025 16-11-2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிசாரத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார், சுக்கிரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார், புதன் துலாத்தில் இருக்கார், சூரியனும் துலாத்தில் இருக்கார், செவ்வாயும் துலாத்தில் இருக்கார். அது தவிர கும்பத்தில் பார்த்தோம்னா சனி வக்கரகதியில் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார், ஆட்சி பெற்று போனதற்கு சமம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27-10-2025 அப்போ செவ்வாய் அதாவது 18ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு 10 நாளைக்குள்ளே செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார், அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார். பெரிய விசேஷம். சுக்கிரனும் இந்த மாத கடைசி, அதாவது கிட்டத்தட்ட 3-11-2025 இந்த மாதத்தில் 20 நாள் போனதுக்கப்புறம் அவர் மாறுறார், அவர் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமே சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக, ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18-10-2025 அன்றைக்கே தன் தெராசுன்னு சொல்லுவாள், தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திரையோதசி லக்ஷ்மியை குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ, இல்லை துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு, இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணலையானால் மிகவும் விசேஷம். அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம். இந்த மாதம் தீபாவளி வருது. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 20ஆம் தேதி தீபாவளி, அதாவது சதுர்தசி தீபாவளி வருது. அதுக்கப்புறம் அமாவாசை, துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது. துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அதாவது 27-10-2025 கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும். அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும், சூரசம்ஹாரமும் வந்துடும். பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம். என்றைக்கு அப்படின்னா 5-11-2025 பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி. என்ன விசேஷம் அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம்னு சொல்லுவாள். அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் இந்த பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோவில், அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். சிவன் கோயில் எல்லாமே அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மாதம் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும், அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல போய்டுறார். என்ன சார் இது, மறைஞ்சு போயிட்டார்? மறைஞ்சு போனாலும் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உச்சம் கொடுக்கக்கூடிய கடக வீடு. குருவிற்கு உச்சம் கொடுக்கக்கூடிய கடக வீடு. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் 8ஆம் இடத்துல. அதனால் மறைந்த செல்வங்கள் அதிகமாக வரும். பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வச்சு தான் மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம். இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18-10-2025 16-11-2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல போகிறார். பொதுவாகவே 11ஆம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு தோஷமே கிடையாது, யோக ஜாதகம்னு சொல்லக்கூடியது. இது வருஷம்தான் வரப்போகிறது. இதில் என்ன சார் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இந்த வருஷம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன்
நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார், பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். மூத்த சகோதர சகோதரிகளோட நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு பொருள் வரவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், சுக்கிரனால் வரக்கூடிய எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். தந்தையின் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 10, 11 அதிபதினு சொல்லக்கூடியவர் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் தொழிலில் பெரிய ஏற்றமும் மாறுதல்களும் இருந்து உங்களுக்கு உண்டான லாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 9ஆம் இடத்துல பார்த்தலையானால் 9ஆம் அதிபதியான சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தந்தையின் மூலியமாக அதிகமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் அதிபதியான உங்களுடைய ராசிக்கு 5, 12 அதிபதியான செவ்வாய் 12க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழில் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்தில், அதாவது பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு இல்லைன்னா இந்த வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வேலையின் மூலியமாக புதிய வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் அதீதமான லாபம் கிடைக்கும். எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த காலகட்டம் பெரிய ஏற்றத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த காலகட்டங்கள் அப்படின்றது சந்திராஷ்டம காலகட்டங்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். ஏன்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை நிச்சயமாகவே வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சரியான முடிவு இருக்காது அப்படின்றதுனால தான். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த காலத்தில் எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேனால் அருகில் இருக்கக்கூடிய இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு, அதாவது சிவன் கோவிலுக்கு போயிட்டு சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பால் அங்கே அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கும். அந்த ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். சந்திரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது. இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் போயிட்டு வர வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் போங்க. நாமக்கல் நாமகிரி தாயார் போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அவருக்கு ஒரு வெண்ணெய் காப்பு சாத்துங்க, வெத்தலை மாலை போடுங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர தங்க வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, இவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.